ஹலோ வியூவர்ஸ், நம்ம வாழ்க்கையில் சில சமயம் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் இதை முன்னாடியே பார்த்த மாதிரியே இருக்கு, இந்த சம்பவம்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கு, ஆனால் அது இப்போ தானே நடக்குது அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் தேஜாவு. இது நம்ம பிரெயினோட மாயையா இல்லை நேரத்தோட ரகசியமா? இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டார்க் சீக்ரெட்ஸ் ஆஃப் டைம் ட்ராவல். அதாவது டைம் ட்ராவலை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுது, கவர்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து என்னெல்லாம் மறைக்கிறாங்க, மனிதர்கள் சொன்ன ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இன்னைக்கான வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் டைம்? நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரையுமே பொதுவாக காலையில், மதியானம், நைட்டு, நேற்று, இன்னைக்கு, நாளைக்குன்னு இதை மட்டும்தான் நம்ம டைம்னு பிரிப்போம். ஆனால் யூனிவர்ஸ்க்கு நேரம் ஒரு ஃபோர்த் டைமென்ஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு கிளாஸில் உட்காந்துருக்கோம். 1 மணி நேரம் ஒரு சார் நமக்கு லெசன் எடுக்கிறாரு. அந்த 1 மணி நேரம் நமக்கு 3 மணி நேரம் மாதிரி இருக்கும். அதே 1 மணி நேரம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சினிமாவை என்ஜாய் பண்ணி தேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது 10 நிமிஷம் மாதிரி இருக்கும். இப்போ புரியுதா? நேரம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணால் சீக்கிரமாக போகிற மாதிரியும், நமக்கு போர் அடித்தா மெதுவாக போகிற மாதிரியும் இருக்கும். டைம் ட்ராவலிங் சயின்ஸ். டைம் டெல்யூஷன். ஐன்ஸ்டீன் சொன்ன ரிலேட்டிவிட்டி தியரி படி லைட்டோட ஸ்பீடுக்கு பக்கத்தில் போனால் நேரம் மெதுவாக போகும். அதாவது 1971ஆம் ஆண்டு விஞ்ஞானிகள் 2 பேர் கிளாக்ஸ், அதாவது கடிகாரத்தை எடுத்துகிட்டு போய் ஒன்றை விமானத்தில் அனுப்பி மேலே பறக்க விட்டுறாங்க, இன்னொன்று பூமியில் வச்சிடுறாங்க. சில நாட்கள் கழித்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விமானத்தில் இருந்த கடிகாரம் சில மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்லோவாக இருந்திருக்கு. அதாவது அந்த சின்ன கேப்பில் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த கிளாக். ஆஸ்ட்ரோனட்ஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க விண்வெளி வீரர்கள் நம்மளை விட 0.01 செகண்ட் மெதுவாக அவங்களுக்கு வயசாகிட்டு இருக்கான். அதாவது அவங்க பூமிக்கு திரும்பும்போது டெக்னிக்கலி அவங்க சின்ன ஃபியூச்சருக்கு பயணம் செஞ்சுருப்பாங்களாம். கேட்கும் போதே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குல்ல. பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்ஸ்க்கு பக்கத்தில் நேரம் ரொம்பவும் மெதுவாக போகுமா. அங்கே 1 மணி நேரம் அப்படின்றது வெளியே பல ஆண்டுகள் கடந்து போயிருக்குமா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்கள் ஃப்ரெண்டு பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் 1 மணி நேரம் இருந்துட்டு வந்தார்னா அவர் திரும்பி பார்க்கும்போது பூமியில் 50 வருஷம் கடந்து போயிருக்கும். அதாவது அவர் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவலே பண்ணியிருப்பார். வார்ம் ஹோல்ஸ். 2 இடங்களையும் நேரங்களையும் இணைக்கிற ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம். அதாவது இங்கிருந்து டெல்லிக்கு நம்மளால் 3 விதமாக பயணம் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ட்ரெயினில் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போக 36 மணி நேரம் ஆகும். அதுவே ஃப்ளைட்டில் போனோம்னா 3 மணி நேரம் ஆகும். வார்ம் ஹோலில் போனோம்னா 0 மினிட்ஸ் ஆகும். அதாவது 1 நிமிஷத்துக்கும் கம்மியான நேரத்தில் நம்மளால் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போக முடியும். அதே மாதிரி தான் பாஸ்ட் ஃபியூச்சருக்கும் செல்லலான்னு இந்த தியரி சொல்லுது. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். ஆண்ட்ரியூ கார்லிசின் யூஎஸ்ஏல 2003 ஷேர் மார்க்கெட்டில் $350 இன்வெஸ்ட் பண்ணி சில வாரங்கள்லேயே $350 பில்லியன் லாபம் பார்க்குறாரு. FBI கேட்கும்போது நான் 2256ஆம் ஆண்டுலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாளில் அவர் மறைஞ்சும் போகிறாரு. ருடோல்ஃப் ஃபென்ஸ், நியூயார்க், 1950. 19th சென்ச்சுரி ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் ரோட்டில் நின்றுட்டுருக்காரு. அவர் பாக்கெட்டில் பழைய நாணயங்களும் சில பழைய பில்ஸும் இருக்குது. அவர் யாருன்னு விசாரிச்சப்போ 1876 காணாம போன ஒருத்தரோட அவர் மேட்ச் ஆகுறாரு. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்தும் போகிறாரு. அவரோட பாடியும் கிடைக்கவே இல்லை. மோபர்லி ஜோர்டியன் இன்சிடென்ட். 1901 பிரான்ஸில் 2 ப்ரொஃபஸர்ஸ் வெர்சைலஸ் அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே அவங்க 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு ரெவல்யூஷன் காலத்துக்கு போன மாதிரி இருந்துச்சான். அவங்க கடந்த காலத்துக்கு போய் சில விஷயங்கள்லாம் அந்த கோட்டையில் பார்த்துட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த 3 இன்சிடென்ட்டும் ஒரு ஃபேமஸான டைம் ஸ்லிப். இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே இருக்கிற ஐ பட்டனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ். பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட். யூஎஸ்ஏ நேவி கப்பலை ரேடாரில் சிக்காத அளவுக்கு போக முயற்சி பண்ணுறாங்க. சில சாட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பல் மறைஞ்சு கொஞ்சம் மைல் போய் திரும்பவும் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைம் ட்ராவல் பண்ணியிருக்கணும் சொல்கிறாங்க. மோன்டாக் ப்ராஜெக்ட், 1970s யூஎஸ்ஏ.
அண்டர் கிரவுண்ட் பேஸில் நடந்ததா சொல்லப்படுற ஒரு பரிசோதனை இது. டைம் டனலை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இது ரகசியமாக பண்ணிட்டு இருக்கும்போது சில பேரால் இது லீக் ஆகிருக்கணும், அவங்க டைம் டனலை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான சரியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காதனால இது ஒரு கட்டுக்கதை மாதிரி உலாவிட்டு இருக்கு. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டைம் ட்ராவல். கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ். இதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் தான் டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து பாஸ்ட்டுக்கு போய் உங்கள் தாத்தாவை போட்டு தள்ளிடுறீங்க. அப்போ உங்கள் தாத்தாவே இல்லைனா உங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டார், உங்கள் அப்பாவும் இல்லைனா நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ டைம் மிஷினும் உருவாயிருக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் போய் அவரை கொள்ள முடியும்? இதை தான் கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி யோசிச்சா மண்டையே குழம்பிடும். அடுத்த டாபிக் போகலாம். மல்டி யூனிவர்ஸ் தியரி. மல்டி யூனிவர்ஸ் தியரி பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே இருக்கிற ஐ பட்டனில் அந்த வீடியோக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். கடந்த காலத்தை மாற்ற முடியுமா, ஆனால் புதிய டைம் லைனை உருவாக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது கடந்த காலத்தை மாற்ற முடியாது, கடந்த காலத்தை நம்ம மாற்றினோன்னா புதிய பேரலல் யூனிவர்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ். பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணுறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம், லைட்டோட ஸ்பீடில் பயணிக்கிற மாதிரி ஒரு விமானத்தை நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விண்கலம் 5 வருஷம் ஸ்பேஸில் பயணம் பண்ணுச்சுன்னா அது பூமிக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது 200 வருடம் பூமியில் கடந்து போயிருக்கும். கன்க்ளூஷன். டைம் ட்ராவல் சாத்தியமான ஒன்று. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஃப்யூச்சருக்கு போக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் நம்மக்கிட்ட இருந்து என்னெல்லாம் மறைச்சிட்டு இருக்குன்னு இன்னைக்கு வரையும் தெரியல. ஒரு நாள் மனிதர்கள் உண்மையிலேயே டைம் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட வரலாறும் ஃப்யூச்சரும் எல்லாமே நம்ம கையில் இருக்கும். ஆனால் இதில் ரொம்பவும் மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, டைம் ட்ராவல் பண்ண முடிஞ்சால் அது நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதமா இல்லை பேராபத்தா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா பாய்.